अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे मूर्ता मूर्तात्मिका मूर्ता मूर्ता अनित्यतृप्ता मुनिमानत हंसिका सत्यव्रता सत्यरूपा सर्वान्तर्यामिनी सती ब्रह्माणि ब्रह्मजननी बहुरूपा बुधार्थिका. இப்ப லலிதா சஹஸ்ரநாமத்துல சில நாமாக்களை பார்த்திருக்கோம். அதற்கு மேல வாக்வாதினி தேவதைகள் அழகாக உபனிஷத் மந்திர பூரித்தமான நாமாக்களை சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நாமாக்க மூர்த்தா மூர்த்தா அப்படின்னு பேரு. மூர்த்தா மூர்த்தா அனித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா. இந்த நாமா பிருஹதாரண்யகோபனிஷத்துல வேவாப பிரம்மணோ ரூபே அப்படின்னு ஆரம்பிச்சு முன்னால நம்ம சொன்ன விஸ்வரூபா ஜாகரணிங்கிற நாம இருக்கா இல்லையா, அந்த நாமாவை வேற விதமா சொன்னான். உலகமே அம்பாளுடைய வடிவம். உலகத்துல இருக்க எல்லா பதார்த்தத்திலையும் அம்பாள் இருக்கா. எல்லா பதார்த்தத்திலையும் இருக்கான்னு மட்டுமல்ல, அந்த பதார்த்தத்துக்குள்ள ஊடுருவி இருக்கா. அந்த பதார்த்தங்களுக்கு வெளியிலையும் இருக்கா. சர்வதோ வியாப்தியா இருக்க. அப்படிப்பட்டதான அந்த பிரம்மமானது அதுக்கு இரண்டு ரூபங்கள் சொல்லிருக்கா. மூர்த்தம்னு ஒரு ரூபம், அமூர்த்தம்னு ஒரு ரூபம். மூர்த்தம்னு என்னது? புலனுக்கு ஆகக்கூடியதான ரூபம், கண்ணால பார்க்க முடிஞ்சதான ரூபம், மூர்ச்சித அவயவமான இருக்கிற ரூபம். அது சேர்த்து ஒரு கையால பிடிச்சு அப்படி வைக்கலாம், புலன்களால பார்க்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு உருவத்துக்கு மூர்த்தம்னு பேரு. உலகம் முழுக்க எப்படி இருக்கு? 5 பூதங்களோட ஆகாசம் வாயுங்கிறது 2, அதுக்கப்புறம் நெருப்பு ஜலம் பிருத்திவி, இந்த 3. எப்படி இருந்தாலும் இதுல முதல் 3 பூதங்கள் இருக்க பார்த்தா பூமி ஜலம் ஆகாசம், இதை நீங்க பார்க்கலாம், தொடலாம், அது இருக்குங்கிறத உணரலாம். அதனால இதுக்கு மூர்ச்சித அவயவம், ஒரு இடத்துல நிறுத்தக்கூடியதான ஒரு சுபாவம் அவைகளுக்கு இருக்கிறதுனால அதுக்கு நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மூர்த்தம்னு சொல்லி. அதே விதமாக வாயு ஆகாசம்னு 2 பூதங்கள். கண்ணால பார்க்க முடியாது வாயுவை, கையால பிடிச்சு கொஞ்சமா எடுத்து டேபிள் மேல வைக்க முடியாது. அதனால அதுக்கு என்ன சொன்னோம்? அமூர்த்தம்னு சொன்னோம். இப்படி உலகம் முழுக்க எப்படி இருக்க? சில பூதங்கள் மூர்த்தமாகவும் சில பூதங்கள் அமூர்த்தமாகவும் இருக்கு. ஆனா அம்பாள் அப்படியே 5 பூத ரூபங்களா இருக்கா. 5 பூதங்களுக்குள்ளையும் இருக்கா, பூதங்களுக்கு வெளியிலையும் இருக்கா. அதனால அம்பாளுடைய ஸ்வரூபம் மூர்த்தா மூர்த்தம் அப்படின்னு முதல்ல சொல்லும். இந்த மூர்த்தமான ஸ்வரூபம் இருக்க, இத பத்தி சொல்றார். இது பிருஹதாரண்யகத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அதோட மட்டுமல்ல, இந்த மூர்த்த பூதங்கள் 3 பூதங்களுடைய எசன்ஸ் இருக்கு பார்த்தா, அதான் சூரிய மண்டலம். அந்த வாயு ஆகாசம்னு இருக்கக்கூடியதான 2 பூதங்கள் இருக்க, அதனுடைய எசன்ஸ் வந்து சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம். அப்ப பரமாத்மான்னு பார்த்தேன்னா அவர் எப்படின்னு இந்த 2க்கும் அப்பாற்பட்டவர். மூர்த்த ஸ்வரூபத்துக்கும் அப்பாற்பட்டவர், அமூர்த்த ஸ்வரூபத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஆகையால் தான் கட்டோபனிஷத்துல சொல்லும் பொழுது அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதா, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டு. இந்த 5 பூதங்களுக்குள்ளதான் காரிய காரண பாவம். ஆகாசத்துல வாயு வந்திருக்கு, வாயுக்கு உபாதான காரணம் ஆகாசம். வாயுல நெருப்பு வந்திருக்கு, நெருப்புக்கு உபாதான காரணம் வாயு. இப்படி
5 பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் காரியகாரண ரூபமாக இருக்கு. இந்த காரியகாரண சம்பந்தமே இல்லாம இருக்கிறது அம்பாள். என்ன சொன்னோம்? காரியகாரணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அதனால அம்பாளுடைய ஸ்வரூபம் இங்க மூர்த்தமாக சொல்லி அப்படி தியானம் பண்ணி அதற்கு பிறகு பரமாத்மாவிடத்துல ஒரு விதமான குணமும் இல்லை, காரியகாரண பாவம்ங்கிறது கூட கிடையாது. அதனாலதான் நேதி நேதி நன்யஸ்மதி நேதி அந்யஸ்தரமஸ்தி அப்படின்னு சொல்லு. அம்பாள் பூமியோ இல்ல, ஜலமோ பூமி இல்ல, வாயுவோ இல்ல, ஆகாசமோ இல்ல. அப்ப எப்படி 5 பூதங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு சொல்லுவோம். அதனாலதான் இது இல்லை இது இல்லைன்னு சொல்ற மாதிரி நேதி நேதி அப்படின்னு. வாயு ஆகாசம் எனக்கூடியதான பூதத்தையே உங்களால பார்க்க முடியல, அதுக்கு அப்பாற்பட்டதமான அவைகளுக்கும் சிருஷ்டியாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நம்ம அறிந்து பார்க்க முடியுமா? முடியாது. ஆகையால் அந்த ஸ்வரூபமானது வேற இருக்கு, இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்னு அங்கே சொல்லியிருக்க. அதுல இருக்கக்கூடியதான நேஜ நேஜ நன்யஸ்மாயத் பரமஸ்தி எனக்கூடியதான வாக்கியம் தான் பகவத்பாதால் சங்கர பகவத்பாதால் ரொம்ப முக்கியமான வார்த்தையை கருதி பிரம்மஸ்வரூபத்தை நிஷேதமுகேன சொல்லக்கூடியதான வழி இதுதான். நிச்சயமாக பிரம்மத்தை நாம் அறியக்கூடியதான வழி இதுதான். இது இல்லை இது இல்லைன்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் கழிச்சு கட்டினோமையான மிச்சம் எது இருப்பது? ததேகோ அவசிஷ்ட சிவ கேவலோகம் ததேகா அவசிஷ்டா. இந்த உருவங்கள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் போன பிறகு எது மிச்சம் இருக்கோ அதுக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதான் பரமாத்ம ஸ்வரூபம். அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை இங்கே மூர்த்தான்னு பிரதாரண்யத்துல சொன்னதான அம்சம் சொல்றா. இப்ப பாருங்க, ரூபவத் வஸ்து மூர்த்தம், உருவத்தோடு கூடினதான ஸ்வரூபத்துக்கு மூர்த்தம் என்று பெயர். வாயு ஆகாசாதிகம், வாயு ஆகாசம், அதே போல நெருப்பு ஜலம் பிருத்திவி எல்லாம் இருந்தவர். வாயு ஆகாசாதிகம் அமூர்த்தம் தத்தத்ரூபேதி நாமத்வயார்த்தா. மூர்த்த உருவமாகவும் அம்பாள் இருக்கா, அமூர்த்த உருவமாகவும் அம்பாள் இருக்கா. யத்வா பஞ்சீகிருதானி மகாபூதானி மூர்த்தானி அபஞ்சீகிருதானி து பூத சூக்ஷ்மானி அமூர்த்தானி. பஞ்சீகிருதமான இந்த 5 பூதங்களை தயார் பண்ணினார் பகவான். தயார் பண்ணிட்டா என்ன, அது நமக்கு வாழ்க்கையில உபயோகப்படணும். உபயோகப்படணும்னா அது கட்டியா ஒன்ன பிடிச்சுட்டு ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தாதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உபயோகத்துக்கு தருவதற்காக ஒரு ஸ்வரூபம். அது எப்படி வரும்? ஒண்ணு இன்னோட கலண்டா தான் வரும். வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு செங்கல்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மேல அப்படியே பரப்பி வச்சுட்டு அப்படியே மேல தளம் போட்டீங்கன்னா, இந்த சினிமால காமிக்கிறான் பாருங்க, வந்து அடிப்பான், ஷவரோட கீழே விழுந்துரும். ஏண்டா அந்த ஷவரை கட்டின? இப்ப விவகாரம் என்ன? அதெல்லாம் நமக்கு அசம்பவமான பதார்த்தங்களை கூட காமிச்சு நம்மளை ஏமாத்துறோம். பிரம்மஞானத்துக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். வசுதா அது செவரும் சொல்விடாது, அப்படியே செங்கலை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்க, அது பிரயோஜனம் இல்லை. ஆனா என்ன பண்ணணும், 2 செங்கலுக்கு நடுவுல கல்லு மண்ணு சிமெண்ட் இவையெல்லாம் சேர்த்து நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு செங்கலுக்கும் நடுவுல இதை வச்சு அது பண்ணினிலையானால் இனிமேல் யார் உதச்சாலும் ஒன்றும் ஆகாது. அப்படின்னா பூதங்களுடைய சுவாவம் என்ன? இந்த 5 பூதங்களுடைய சுவாவம் என்ன? அது இன்னொன்னோட கலந்ததேயானால் அது ஸ்திரமாக நிற்கும். தனியா தனக்கு தானா இருந்தா ஸ்திரமாக நிற்காது. என்ன இந்த வீடோ இல்லையா, வீட்டுக்கு அகம்னு சொல்றேன். அகமுடையாள் அவ அங்க இருக்கணும், அவ அங்க இருக்கணும், அதுல சௌக்கியமா இருக்கணும், எப்படி எல்லாம் கலந்து இருக்கணும். ஆத்துக்காரர் நான் சொன்னபடிதான் நீ நடந்துக்கணுங்கிறது, மாமி நான் சொன்னபடிதான் நீங்க நடந்துக்கணுங்கிறது, குழந்தை அதெல்லாம் கிடையாது, நான் வச்சதை தான் சட்டம்ங்கிற. புதுசா கல்யாணம் பண்ணி மாட்ட கொண்டு வந்திருக்க, நீங்க எல்லாரும் ஓல்டு பீப்புள் போயிட்டு வாங்க, நான் சொன்னபடிதான் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற. இந்த வீடு முன்னுக்கு வருமா? ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா இருந்தா நடக்காது. எல்லோரும் சிலது விட்டு கொடுக்கணும், ஒன்னோட ஒருத்தர் அட்ஜஸ்ட் ஆகி இருக்கணும். அப்படி இருந்தாதான் வீடு சௌகரியமா இருக்கும்.
அதே மாதிரியே இந்த பஞ்சபூதங்கள் இருக்க பார்த்தீங்களா, இவைகளை பகவான் என்ன பண்ணினார், ஒன்னோட ஒண்ணு கலந்த. இந்த கலந்தது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பஞ்சீகரண பிரக்கிரியா. 5 பூதங்களையும் ஒவ்வொரு பூதத்தையும் மற்ற பூதங்கள்ல சேர்த்து வச்சு பண்ணினார். ஆனா எந்தெந்த பூதம் சொல்றீங்களோ அந்த பூதத்துல மெஜாரிட்டி இருக்கு. ஆகாசத்துல ஆகாசாம்சம் 50 பாதிக்கு பாதி இருக்கு. மற்ற 4 பூதங்களுடைய அம்சங்களும் காலரிக்கா பக்கத்துல அப்படி இருந்துட்டு இப்படி எல்லா பூதங்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து விட்டார். அந்த சேர்த்த பிறகு அவைகள்லாம் கட்டியாயிடும், நமக்கு உபயோகப்படுறது. இப்ப இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, பூமியில் தானே உட்கார்ந்துட்டு இருக்க, இது அப்படியே கீழே போயிடுச்சு போகப்பட நம்ம தைரியமா இங்க உட்கார முடியணும். ஆகையால் அப்படி பண்ணின காரணத்தினால அதுக்கு பஞ்சீகிருத பூதங்கள், ஒன்னோட ஒண்ணு கலந்ததான பூதங்கள், கலவையோட சேர்ந்ததான பூதங்கள். அப்படிப்பட்டதான பூதங்கள் இருக்கு, அதுக்கு மூர்த்தம்னு பேர். அது இல்லாம அபஞ்சீகிருத பூதம், இது உண்டாறதுக்கு முன்னால எப்படி தயாராச்சோ அப்படியே இருக்கிறது, அது அபஞ்சீகிருத பூதம். இதுக்குதான் பூத சூக்ஷ்மங்கள்னு சொல்றது. இந்த ஒரு மனுஷன் பிராணனை விட்டான்னு வச்சுங்களேன், அந்த ஜீவன் கிளம்பி போறான். இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி போறான். சரீரத்தை விட்டுன்னா எப்படி டக்குன்னு போயிடுவேன்னா கிடையாது. முதல்ல புலன்களை எல்லாம் சேர்ந்து மனசுக்குள்ள போகும். அப்ப புலன்கள் வேலை கண்ணால பார்க்காத, காக்காதால கேட்க மாட்டான், ஒண்ணும் நடக்காது. ஆனா பக்கத்துல இருக்கிற பேசுறவா மட்டும் அவங்க மனசு இருக்கிறதுனால அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மனசு கூட பிராணன்ல ஒடுங்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாலும் அவன் பதில் கொடுக்கல. அந்த பிராணங்கள் இந்த பஞ்சபூதங்களோட சேர்றது. அதுக்கப்புறம் அங்க இதயத்துக்குள்ள 101 நாடிகள் இருக்கு. சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்ய தாசா மூர்தானம் அபினுஸ்ருதைகா அப்படின்னு சுஷும்னான ஒரு நாடி அங்க இருந்து கிளம்பி பிரம்மரத்தத்தை பொழந்து வெளியில வந்திருக்க. இந்த ஜீவனானவன் தமுத்கிராமந்தம் பிராணோனுத்கிராமதி பிராணமனுத்கிராமந்தம் சர்வே பிராணானுத்கிராமந்தி அப்படின்னு இவரோட போகும் பொழுது அவித்யா காமம் கர்மா இதோட போற ஆசைகள், இவன் பட்டதான கர்மா, பண்ணினதான கர்மாக்கள் அத்தனையும் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போறான். இப்ப இவன் போகும் பொழுது பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்மமான அம்சங்களும் எடுத்துட்டு போறான். இது தீர்மானம் பண்ணியிருக்கா உபனிஷத்திலையும் சூத்திர பாஷ்யத்திலையும். ததந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு 3ஆம் அத்தியாயம் முதல் பாதத்திலேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். இப்படி இவெல்லாம் போறாளோ இல்லையா, அந்த பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்மாம்சங்களையும் எடுத்துன்னு போறாங்க. எதுக்குன்னு இதோட முடியலையே, அடுத்த ஜென்மா வேணுமா, அந்த ஜென்மாவை பண்றதுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் வேணுமே, அந்த ஸ்தூல சரீரத்தை தயார் பண்ணி கொள்றதுக்கு அதுக்கு ரா மெட்டீரியலா இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்களையும் எடுத்துன்னு போறான்னு தீர்மானம் பண்ணிருக்கு. அதான் பூத சூக்ஷ்மாணி அமூர்த்தானி தேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தஞ்ச அமூர்த்தஞ்ச இதி ஸ்ருதோ. இந்த ஸ்ருதியில துவேதாபி வியாக்கியான தர்சனா, இந்த 2 வியாக்கியானமும் இருக்கு. ஆச்சாரியார் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க, சிவார்க்கமண தீபிகை முதல்ல கிரந்தங்கள்ல வேற. அதனாலதான் துவேதா வியாக்கியான தர்சனம். பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வியாக்கியானம் இருக்கும் பகவத்பாதாவுடைய பாஷ்யம். பிரபஞ்சம் பிரம்மணிவா, பிரபஞ்சம் மூர்த்தம், பிரம்மா அமூர்த்தம் அப்படின்னு பிரிக்கலாம். வேரூபே பிரம்மணஸ்ய மூர்த்தஞ்ச அமூர்த்தமேவச அக்ஷராட்சரஸ்வரூபே சர்வபூதேஷு அவஸ்திதே அக்ஷரம் பிரம்ம கூடஸ்தம் க்ஷரம் சர்வவிதம் ஜகத். இந்த உலகம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, என்ன பத்திரமா நீங்க காப்பாத்தினாலும் எல்லாம் அழகா வச்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான். அடையாறுல ஆலமரம் இருக்கு, 5000 வருஷமா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே, இன்னும் 10,000 வருஷம் இருக்குமா, யாருக்கு தெரியும். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் அது அழிஞ்சு போக வேண்டியதுதான். ஜாதஸ்ய துருவோ மிருத்யு, ரெகுலர் ரூல் அது. அதெல்லாம் என்னைக்கும் தாண்ட முடியாது. அது அப்படின்னு போட்டோம்னா அது அப்படி இதெல்லாம் சொல்றால, அதுல நேச்சுரல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இப்ப அது விவகாரம் நடனம் உங்களால மாற்ற முடியாது. அது அப்படித்தான். அது அதே விதமாக தான் பேசிக் ஃபேக்டரி வகைகள்லாம்
இத என்னைக்கும் மாத்த முடியாது. பிறந்தா போக வேண்டியதுதான். ஜாதத்தை துருவம் மிருத்யோ துருவம் ஜென்ம மிருதசேத. அந்த மரணம் வரத்துக்கு முன்னாலேயே நம்ம காப்பாத்திக்கணும். இந்த எண்ணமானது என்னடா மனுஷாளுக்கு 65-70 பருவதான் வருது. பகவான் சொல்ற நீங்க பிறக்கிறப்பவே இதை வச்சுதான் பிறக்கணும், சிரவணமான நைத்தியாகங்களை தான் மன்னணும்னு நம்ம சொல்றோம். ஆனா ஜனங்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால்தான் சொல்றார் பஞ்சபூதங்கள்ல துவே ரூபே பிரம்மண சத்ய மூர்த்தஞ்ச அமூர்த்தமேவச்ச. மூர்த்தம்னு ஒரு உருவம், அமூர்த்தம்னு ஒரு உருவம். க்ஷரஸ்வரூபேதே. ஒண்ணு க்ஷரஸ்வரூபம், இன்னொன்னு அக்ஷரஸ்வரூபம். அழியாதான ஒரு ஸ்வரூபம், அழியறதான ஒரு ஸ்வரூபம். அழியாதது மாய. ஞானம் வந்தாலோடி அழியாது. மற்ற பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் அழிஞ்சுட்டே இருக்க, நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர அழிஞ்சுட்டே இருக்க. அந்த ரெண்டு உருவம் பகவான் கீதையில யஸ்மாட்சரமதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி வேதே லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமஹ யோமாமேவ மதம் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரதா அப்படின்னு 15ஆம் அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம்னு பேருக்கு. அதுல கடைசியில சொல்ற. ஆகையா இந்த ரெண்டு உருவம் அம்பாள்னு தெரிஞ்சு போயிட்டா அப்படி சர்வபூதேஷு அவஸ்திதே அக்ஷரம் பிரம்ம கூட்டஸ்தம் க்ஷரம் சர்வமிதம் ஜெகத் அப்படின்னு எங்க சொல்றது? விஷ்ணு புராணத்துல சொல்றது. ரெண்டாவது அர்த்தம் ஆயிடுச்சு. சலனாத்மக கிரியாவத்துவம் மூர்த்தத்துவம். எது அசையறதோ அது மூர்த்தம், இது அசையாம ஒரு இடத்துல இருக்கோ அது அமூர்த்தம். இப்படின்னு நியாய சாஸ்திரத்துல சொன்ன அதெல்லாம் தப்புண்டு. தார்க்கிக கல்பனாக நிர்மூலத்தேன அஸ்ரத்தேயத்வாத். போற இடத்துல அவன் தப்புன்னு ஒரு அர்த்தம் சொன்னாதான் சந்தோஷம். ரூபம் தே ஜெயந்தே யசோதே நிறுத்தப்படாதோ திஷோ ஜகி. அது மனுஷனுடைய சுவாவம் அது. அப்படி அதுக்கப்புறம் அனித்ய திருப்தா. நித்திய திருப்தா நிரீஸ்வரான்னு ஒரு நாமாவை சொல்லிட்டேன் முன்னாலேயே. மறுபடியும் நித்திய திருப்தான்னு சொன்னா அந்த நாமாவானது என்ன? 2 தரம் சொன்னதாக ஆகும். பாஸ்கர் ராயர் முதல்லயே என்ன சொல்லியிருக்கார்? பிராமிஸ் பண்ணியிருக்கார். வாக்தேவர்கள் பண்ணினதான சோத்திரத்துல ரெப்படிஷனுங்கிறதே கிடையவே கிடையாது. அங்கேயும் நித்திய திருப்தா நிரீஸ்வரான்னு சொன்னேன், இங்கேயும் மூர்த்தா மூர்த்தா நித்திய திருப்தான்னு சொன்னேன்னா நித்திய திருப்தாங்கிற நாம 2 தரம் வந்தா போல ஆகுமோ இல்லையா? அதனால என்ன பண்றது? இங்க நித்திய திருப்தாங்கிறதுக்கு அனித்திய திருப்தான்னு அர்த்தம் பண்ணிட்டேன். விவகாரம் மகான்களுடைய சுபாவம். அப்ப என்ன? அனித்தியரேவ உபசாரைஹி திருப்தா. அம்பாளுக்கு நீங்க அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் வேண்டாம் சொன்ன. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பகவான் சொல்ற பத்திரம் புஷ்பம் விசேஷமாக இதெல்லாம் கொண்டு வராதிங்க. துளசி அந்த மகாவிஷ்ணு பாதத்துல வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணினா போதும். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை நீக்கி விடுவேன். பயக்கிறது பயநாசனா. மகாவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நம்ம என்ன அந்த சஹஸ்ரநாமம் வாசிக்கிறது ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஆரம்பிக்கிறோம். என்ன அதுக்கு டைமே 6 நிமிஷம் தான். அது மேல அவங்க டைம் இல்ல மகாவிஷ்ணுக்கு. அந்த ஸ்பீட்ல படிச்சு என்ன சொல்லிருக்காரு? பயத்தை கெட்டவாளுக்கு பயத்தை உண்டு பண்றவரும் அவர் தான், நல்லவாளுக்கு அவரை அணுகினவர்களுக்கு பயத்தை போக்குறவரும் அவர் தான். அதனால அவருக்கு என்ன பேரு? பயக்கிற பயநாசனா. பயம் வந்ததுன்னா கவலைப்பட்டா அப்படியே இடிஞ்சு விடாதீங்க. பயம் வந்ததுன்னா பரமாத்மாட்ட ஒரு சொல்லி நாமாவும் ஒரு தரம் சொல்லுங்க. ஒரு தரம் சொன்னா போறோம், பக்தியோட சொல்லணும் போறோம். அப்ப விவகாரம் என்ன? எல்லா துன்பமும் பயமும் போய்விடும். அதுக்கப்புறம் மகாகணபதி சஹஸ்ரநாமம். அது விக்னகிருத் விக்னநாசனா. விக்னகிருத்தும் அவர் தான். அவர் நினைக்காம ஆரம்பிச்சா விக்னங்கள் வரும். அவர் நினைச்சிட்டு எல்லா காரியங்கள் பண்ணல என்ன எல்லா விக்னங்களும் நினைச்சு போயிடும். அப்படி அந்த பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா அனித்ய திருப்தா. சரி, அனித்ய இறைவ உபசாரை. அம்பாளுக்கு நீங்க பண்ணக்கூடியதான உபசாரங்கள் என்ன? ஆகாரம் பண்ணிவிட்டு அத மகா நைவேத்தியம் பண்ணலாம், பண்ணணும் நியாயமா தினந்தோறும். ஆனா காலம்புறது அந்த போகக்கூடியதான ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இண்டஸ்ட்ரி ஓடுறது.
இந்த காலமே எழுந்து அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், மாமாவை ஸ்கூல் பண்ணணும், அனுப்பணும், மாமாவுக்கு உத்தியோகத்துக்கு அனுப்பணும், அப்புறம் இந்த அம்மாவும் உத்தியோகத்துக்கு போகணும், பெரியவா மாமியார் மாமனாரோ அம்மா அப்பாவோ இருந்து அவளை கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் காசுல ஆசை போகல, உத்தியோகத்துக்கும் போகணும்னு இருக்கு. ரொம்ப சிரமப்படுற அந்த சமயத்துல மகா நைவேத்தியம் உட்கார்ந்து அந்த நைவேத்தியம் பண்ணணும்னு கஷ்டமா தான் இருக்கு. யாராவது ஒத்துழைச்சா பரவாயில்ல. இந்த புருஷன் எல்லாம் எப்படின்னு, புருஷன் தான் ஒன்னும் பண்ணாதவன்னு அர்த்தம் வாங்கிட்டு இருக்கு. அது மட்டும் வேதாந்தம் தெரியுது. என்ன பண்றது? அப்ப ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்துல அம்பாள் என்ன சொல்ற, நீ எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கல. லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹா, அம்மா காஷாத்மனே புஷ்பம் கல்பயாமி நம. பஞ்ச பூஜை மனசுல நான் பகவானுக்கு கொடுத்தேன்னு நினைத்தால் போறோம். நீங்க கொடுக்க வேண்டாம். அந்த மகானை வச்சிட்டு அங்கே வச்சுட்டு எடுத்துன்னு போங்க. பகவானுக்கு கண்ணால காமிச்சு எடுத்துன்னு போங்க. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே கொடுக்கிறானோ பக்திகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பத்திரம்னு என்னது? நீங்க சொல்ற மாதிரி தமனம், மருவம், துளசி, பில்வம் இவைகள்னால சாஸ்நாமத்துல அம்பாளுக்கு சாஸ்நாமத்தை சொல்லி பில்வம் போடலாம், துளசி தளத்தை போடலாம், துளசி புஷ்பத்தை போடலாம். துளசி நடுவில் அப்படி தனியா வருது பார்த்தீங்கன்னா அதையும் அம்பாளுக்கு போடலாம். பில்வைர்வா துளசி பத்ரைஹி அதெல்லாம் அம்பாளுக்கு போடலாம். தவனம் மருவம் இவைகள்லாம் இருக்கு. இவைகள்னால பூஜை பண்ணினாலே போறோம். நல்ல மல்லிப்பூ இருக்கு, வாசனை பூ இருக்கு, தாமரை பூனா நீங்க வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு வேண்டியது புஷ்பம் மட்டுமல்ல, உங்க மனசுல இருக்கக்கூடியதான பக்தி. பக்தி பரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. நீங்க பக்தியோட பிரயத்தமான பக்தி மட்டும் பக்தியோட நீங்க கொடுத்தீங்களேயானால் ததகம் பக்தி உபரதம், பக்தியானல கொடுத்தது அஸ்னாமி பிரயதாத்மனா, நான் அதை உட்கொள்கிறேன் அப்படின்னு அம்பாள் சொல்றேன். ஆகையால் அம்பாள் பூஜை என்ன பத்திரமா இருக்கணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் பண்ணணும், ஒரு தினம் அகார வச்சல் பண்ணணும், அதுக்கெல்லாம் வடையெல்லாம் பண்ணணும். நம்ம இருக்கிறத 2 பேரு, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, வெளியில் தான் சாப்பிடுவார், நான் உட்கார்ந்து எவ்வளவு சாப்பிடுறேன், இப்படி எல்லாம் பேசவே வேண்டாம். பண்ணினேன்னா கிளாஸ் கொண்டு வந்து கொடுப்பார். நான் வேண்டாம் சொல்லல. ஆனா விவகாரம் என்ன, அம்பாள் கேட்கல. அம்பாளுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்க பக்தியோட கொடுக்கிறீங்களாங்கிறத பாக்குறாரு. அதனாலதான் அம்பாளுடைய நாமாக்கள் நாங்க பாருங்க, பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வசியா, பயாபகா, ஒரு 3 நாமக்கள் சொன்ன. அதே மாதிரி 353வது நாம பக்தி மக்கள் பலதிகா, 372வது பக்தமானச ஹம்சிகா. இங்க முனிமானச ஹம்சிகான்னு வரப்போறது. அங்க முன்னால 372 பக்தமானச ஹம்சிகா. இந்த ஹம்சிகாங்கிற பேர் வந்த நாமாக்கள் எத்தனை இருக்கு எப்படின்னு பார்க்க. அதே போல 567வது நாம பக்த நிதி, 747வது நாம பக்த சித்த கேகி கனா கனா. அந்த பக்தியத்தான் பாக்குற அம்மாள். எனக்கு இது வேணும் அது வேணும். சில பேர் ரொம்ப ஆச்சாரமா இருந்துட்டு ஸ்நானம் பண்ணி ஈர துணியே கட்டிட்டு இது அம்பாளுக்கு பூஜை பண்றேன் ஜபம் பண்றேன்னு இருக்கா. அவைகள் அதை விட மெக்கானிக்கலா இல்லாம அம்பாளுக்கு நிஜமாக அபிமானத்தோடு அம்பாள்கிட்ட போய் ஏதாவது கொடுத்தேன்னா அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இது விஷ்ணு புராண தர்சனாத். அதுக்கப்புறம் அனித்யைரேவ உபசாரைஹி திருப்தா. அம்பாள் எப்படி அனித்தியமான உபசாரங்களோடயே சந்தோஷப்பட்டவள். இது பஞ்சாட்சரம் நாம பக்தி மாத்திர பிரியத்வாத். இப்ப சொல்லிவிட்டேன், பக்தி தான் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒன்னாச்சா. அதுவா அனிதி, இப்ப என்ன அனிதி அதிருப்தா அப்படிங்கிற நாம. இப்ப அனித்தியமான பொருள்கள்னால திருப்தி அடைகிறவள்ங்கிற அர்த்தம் ஆச்சு. அடுத்தது அதுவா அனிதி ஸ்வசிதி. இந்த அனதாத்து இருக்கு பார்த்தா, அது மூச்சு வாங்கறதுங்கிற அர்த்தத்தை. மூச்சு வாங்கி விடுறான் பார்த்தா, அதுக்குதான் அணுங்கிறது. அந்த அனிதிங்கிற அந்த தாத்துவுக்கு முன்னால பிரா போட்டதுனால பிரா அன பிராண, அப்பா அன அபான, உத்து அன உதான, சமா அன சமான, இப்படித்தானே இருக்கு. அனாங்கிறதான் தாத்துவங்க. அனான்னா என்ன அர்த்தம், மூச்சு காத்த உள்ளையும் வெளியையும் இழுக்கிறான், இது அர்த்தம். ஆகையால் அனிதினா ஸ்வசிதி, ஜீவஹா அனிதி பதார்த்தா.
இப்படி எல்லாம் சொல்லலாமா? இக்ஸிபௌ தாத்து நிர்தேசே பாணினி சொல்லியிருக்கார். பவத்தின்னு சொன்னா பூதாத்துன்னு அர்த்தம், அனிதின்னு அனதாத்துன்னு அர்த்தம். ஏன்னா இக்குனால சொல்லியிருக்காராம் பவதி, அப்படி இது ஈன்னு சொல்லியிருக்காரோ இல்லையா, அப்ப தாத்துன்னு அர்த்தம். அதனால இக்ஸிபௌ தாத்து நிர்தேசே இத்யனேன சப்த நிர்தேசா ஸ்திபோ விதானேபி பிரகிருதே தாத்வர்த்தபரஹா யமதி. இங்க அனித்தின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்படி என்றில்லைங்கிற ஒரு அர்த்தம். அப்படின்னா இப்படி பண்ணினா தான் அம்பாளுக்கு சந்தோஷம், இப்படி பண்ணினா சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்படாது. எதை பண்ணினாலும் பக்தியோட நீங்க பண்ணினா போதும். நம்ம சாதாரணமாக நம்ம எது உட்கொள்றோமோ அது பகவானுக்கு கொடுக்கலாம். சில சமயத்துல ஏதோ சக்கர பொங்கல் வடா அது இது அப்படி அம்பாளுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க சந்தோஷமா இருக்க உங்களுக்கு தோணும்னு பண்ணணும்னு தோணிட்டு பண்ணினேன். அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு இப்படித்தான் பண்ணணும்னு இல்லாமல் அந்த பிராணிதிங்கிறதுக்கு தாத்து நிர்தேசம், தாத்வர்த்தம். தாத்வர்த்தம்னா மூச்சு காத்து வரும்படி பண்றா, அதனால திருப்தி அடைஞ்சா, ஜீவனிடத்துல திருப்தி அடை. இப்படி ஒரு தாத்வர்த்தத்தை நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தேடா. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல சாஸ்திரங்கள்ல பிரசித்தமா யஜாமஹம் கரோதி. யாகம் பண்ணும் பொழுது ஹே யஜாம ஹே அப்படின்னு ஒருத்தர் கத்தணும். அதுக்கான ஒரு ருத்திக் விவகாரம் முழுக்க கோதா, அத்வரியோ, உத்காதா, அதுக்கப்புறம் பிரம்மா, இப்படி எல்லாம் 4 பேர் இருக்கு. அதுக்கப்புறம் நேதா, போஸ்ட்ரா, இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரே ஒரு உத்காத்துக்கு என்ன வேலை, கையில கட்டை வச்சுட்டு ஹே இந்திரயாகச்சா அப்படிம்பார். ஹாதிவாக, ஏன்னா இவர் கத்தித்தான் அங்கிருந்து தேவலோகத்தை வந்து வரணுமா அப்படின்னு காரணம் இல்ல. அதுல தெரியாதவா இல்ல நம்ம முன்னோர்கள். அது எதுக்குன்னா இது பண்ணி கத்துக்கணும் அப்படிங்கிற விவகாரத்தை தான். அப்படிப்பட்டதான அந்த இடத்துலயும் இந்த இடத்துல யஜதி ஷூனர், யஜதினா யாகம்னு அர்த்தம். அதனால யஜதி யாகத்தை செய்கிறான்னு அர்த்தம் வரும், யஜதினா யாகத்தை செய்கிறான்னு அர்த்தம். ஆனா யஜதிங்கிறதுக்கு என்ன யாகம்னு தான் அர்த்தம். ஈட்டு கர்த்தவியதா விதேர் யஜதே பூர்வவத இது ஜெய்மினி சூத்ரே. அதே மாதிரி யஜதேன்னு போட்டிருக்காரோ இல்லையா, யாகத்தில் அர்த்தம். ஈட்சதேர் நாசப்தம் இது வியாச சூத்ரே. அங்கேயே ஈட்சத்தின்னு என்ன அர்த்தம்னா பார்க்கிறான்னு அர்த்தம் இல்ல. ஈட்ச தாத்துனுடைய அர்த்தங்கள் எது வரதோ அந்த இடத்துல எல்லாமே இப்படி சோகாமயதா புருஷ்யாம் பிரஜாயேயா சத்தியகாம சத்திய சங்கல்பா சொல்லிட்டு சக்கரத்தும் குர்வீத, இப்படி அர்த்தங்கள் என்ன இருக்கோ எல்லாமே ஈட்சதி தாத்துவுக்கு அர்த்தம்னு சொல்லிருக்காரு. ஆகையால் தான் அனிதி அதிருப்தாங்கிற இடத்துல அனிதினா பிராணிதி ஜீவன் அர்த்தம். இது பிரயோக தர்சனாத் ததஸ்த ஜீவை அதிருப்தா இத்தியர்த்தா. அதனால்தான் அப்பா என்ன பண்ற, இந்த ஜீவாளுக்கு நான் 100 வயசு கொடுத்திருக்கேன், பல ஜென்மாக்களை கொடுத்திருக்கேன். ஒரு ஜென்மாவிலையும் புலன்களோட விஷயத்தை அனுபவிக்கிறானே ஒழிய பரதத்துவத்தை அறியவே மாட்டேங்கிறானே. எத்தனை தினம் சான்ஸ் கொடுக்கறது. அதனால என்ன பண்றதுன்னு இதை கம்ப்ளீட்டா அழிச்சு விட்டு புதுசாக ஒரு பதார்த்தத்தை தயார் பண்ணுவோம், அப்படியாவது மாறுவாளான்னு பாக்குறேன். அதனாலதான் பிரளயம். பிரளயம் எதற்காக, நமக்கு புதுசான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த சந்தர்ப்பத்திலேயாவது சிரவண வித்தியாசனங்கள் பண்ணி சேமத்தை அடைவிழான்னு பாக்குறாளாம். அதனாலதான் யஸ்ய பிரம்மச்சத்ரஞ்ச உபே பவத ஓதனஹ மிருத்யு யஸ்ய உபசேதனம் கைத்தா வேத யத்ரசஹ அப்படின்னு கட்டோபனிஷத்துல பிரளய காலத்துல எல்லாரையும் சாப்பிடுறோம். ஒரு பொருளும் மிச்சம் இல்ல. புருஷாளாகட்டும், ஸ்திரீகளாகட்டும், பிராமணாளாகட்டும், கத்திரியாளாகட்டும், வைசியாளாகட்டும், மற்ற வர்ணங்களாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் தனக்குள்ள போட்டுண்டு கடைசியில இனிமேல் இவருக்கு என்ன வேலை, யமதர்மராஜாக்கு என்ன வேலை, அவர் வழியாக எல்லாரையும் கொள்றது. தனி டிபார்ட்மெண்ட் எல்லாம் நாமே பண்ண முடியுமா? சோ டிவிஷன் ஆஃப் லேபர், இந்த பிராணனை வாங்கறதுங்கிறது மட்டும் யமதர்மராஜா கொடுத்திருந்தார். இப்ப எல்லாருடைய பிராணமும் வாங்கியாச்சு, பிராணத்தோட இருக்கிறதா யாரும் இல்ல. இவர் மட்டும் எதுக்கு சுவாமி நீரும் போயிட்டு என்ன பண்றாரு, அவரையும் சாப்பிட்டாரு. எப்படி சாப்பிட்டாருன்னா, மனுஷன் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் இல்லையா, சாப்பிட்ட கடைகளை தொட்டுக்க போட்டிருந்த ஊருக்காக கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், வருமாங்க அந்த வேண்டாம் தள்ளி விடுறல, கடைசியில அதுவும் சாப்பிடுறா இல்லையா. அதே மாதிரிதான் எஸ்ய பிரம்ம சத்ரஞ்சா, யாருக்கு பிராமண ஜாதி சத்திரியாது மற்றவர்கள் எல்லோரையும்
உபே பவத ஓதனக அன்னமாகிறதோ மிருத்யுர்யஸ்ய உபசேச்சனம் தொட்டுக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான வியஞ்சனம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல கரெக்டா பேர் இருக்கு. தமிழ்ல தொட்டுக்கிறதுன்னா எதை தொட்டிக்கிறது தெரியல. டிவி ஓபன் பண்ணினா கட்டிக்கிட்டோம் வாங்குறான், கடைசியில் லுங்கிய பிராரம்பம். இந்த தொட்டுக்கிறதுங்கிறது இங்கிலீஷ் சைட் டிஷ்ங்கிறது, அது எதுவாக இருக்கலாம். சில பதங்கள் நம்ம யோஜனை பண்ணி பார்த்தேனால் அதுக்கு ஆங்கில பாஷையில கிடையாது. என்ன தொட்டுக்கிறது அப்படிதான் இந்த ஊர்லதான் தயிர் சாப்பிட்டு அதனோட ஏதோ போடுறா பார்த்தேனா அது. அதே மாதிரிதான் எல்லாரும் யமதர்மராஜாவும் சாப்பிட்டாரா. அதனால மனுஷாள் மேல அஜ்ஞானி மனுஷாள் மேல அவளுக்கு இஷ்டம் இல்லை. அப்படி சர்வபட்சகத்வாத் ரெண்டு அர்த்தமா இருக்கு. எத்வா இதி ஏவம் பிரகாரேன அதிருப்தா நதிருப்தா நபவதி இத்தினா, இப்படி பண்ணினால்தான் அம்பாளுக்கு திருப்தி, இப்படி பண்ணினா திருப்தி இல்லை அப்படிங்கிறது இல்லையா. எதை பண்ணினாலும் பரவாயில்லை, அதனால இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற விவகாரம் இல்லாமல் எப்படி பண்ணினாலும் அம்பாளுக்கு திருப்தி. அப்படி ஏவம் பிரகாரேன அதிருப்தானா திருப்தா நபவதி இதினா. கண்ணப்பன்னு உத்தரந்த அந்த கண்ணப்பனார் என்ன பண்ணினார் தெரியுமோ, பரமேஸ்வரனுக்கு அவருக்கு ரெண்டு கை தான் இருக்கு. ஒரு கையில வில்லு வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில அம்பலா தோணியில போட்டார். இப்ப என்ன பண்ண, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும், தீர்த்தத்தை கொண்டு வரணும். அதோடும் இல்ல தான் வேட்ட ஆடினதான பிராணிகள், இந்த பிராணிகளுடைய மாம்சத்தை வதக்கி கொண்டு வர அது பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எங்க பண்றது, ரெண்டு கையில ஒரு இடத்துல ஒரு கையில மாம்சம் வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில மற்ற பதார்த்தங்கள் வச்சுட்டு இருக்கார், மூணாவது கை இல்ல. அதனால அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து பரமேஸ்வரன் மேல அபிஷேகம் பண்ணணும். என்ன பண்ணினா வாக்கிலேயே அந்த ஜலத்தை குடிச்சுன்னு வந்து பரமேஸ்வரன் மேல அதை உமிழ்ந்து அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் பண்ணி நைவேத்தியம் கொடுத்து இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவரை தியானம் பண்ணி போயிடுவார். தினந்தோறும் ஒரு கோவில்ல மூலஸ்தானத்துல பகவான் இருக்கிற இடத்துல மாம்சம் இருந்ததுன்னா அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், அவருக்கு அதை எடுக்கிறதே கஷ்டம், எடுக்காத போனா இன்னும் கஷ்டம். சில பேருக்கு சில சந்தர்ப்பத்துல வரக்கூடியதான துன்பங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். அது அவளுக்கு தான் தெரியும். நம்ம பாட்டுக்கு கதை பேசிட்டே இருக்கலாம், வசுதா அந்த துன்பத்தினுடைய மேக்னிட்யூட் அவளுக்கு தான் தெரியும். ஒரு நாள் மாதிரி நான் ஏதா அபாச்சாரம் பண்ணினேனா என்ன ஏது அப்படின்ட்டு அவரே கவலைப்படுறா போல ஆயிடுச்சு. அப்படி அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயர் பரமேஸ்வரனுக்கு கண்ணுல இருந்து ஜலம் வந்தது, ரத்தம் வந்ததாகவும் தன் கண்ணை வச்சதாகவும் இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வராதுன்னு இரண்டாவது கண்ணம் அதை குத்திண்டு எடுத்து வைக்கிறதுக்கு தன்னுடைய காலில் இருக்கக்கூடியதான செருப்பு அங்கே வச்சுட்டு இருந்தாராம். என்னடா சுவாமி அதோ என்ன நான் எந்த ஒரு கண்ணும் எடுத்துட்டேன்னா எங்க வைக்கிறது, வேற எங்கேயாவது வச்சுட்டா முதல்லயே பரமேஸ்வரனை நீங்க கண்கள் சரியா இல்லாதவர் அப்படின்னு சொல்றேன். இது வேற மாறி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமே. அப்ப பரமேஸ்வரன் பிரத்யட்சமா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்றது. அதனால மாம்சத்தை கொடுத்தாலும் அவருக்கு சந்தோஷம் தான், சக்கர பொங்கல் கொடுத்தாலும் பரமேஸ்வரனுக்கு சந்தோஷம் தான். இது முதல்ல நம்ம தெரியணும். ஏன்னா பக்திய கேட்கிறாளே தவிர தேவதைகள் நைவேத்தியத்தை கேட்கல. ஆனா நைவேத்தியம் பண்ணாம நீங்க உட்கொண்டேனால் அவன் திருடனுக்கு சமானம்னு சொல்றது பகவத்கீதையில. தான் அப்பிரதாய ஏத்தியா யோபுந்தே ஸ்தேன ஏவசா. பகவானுக்கு காமிக்காமல், பகவான் எல்லாமே அவர் தான் நம்ம கொடுத்துருக்க. நீங்க உட்கொள்றதுக்கு முன்னால கொஞ்சம் அவரை காமிச்சுட்டு சாப்பிட்டா சரி, காமிக்காத சாப்பிட்டேன்னா திருடனுக்கு சமானம்ங்கிற. அதனால அது வேண்டாம்னு. பிரகிருதமர்த்தம் கமயதா ஈத்ருஷ பிரகாரா நாஸ்தி ஏன திருப்தா நஸ்ய. இப்படி பண்ணினா கிடையாது, அம்பாளுக்கு திருப்தி இல்லைன்னு ஆகாது. அப்பிட்டு சர்வைரபி பிரகாரை திருப்தைவா, எப்படி பண்ணினாலும் அம்பாளுக்கு இஷ்டம். அதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பரதம் அஸ்னாமி பிரயதாத்மனா அப்படிங்கிற வச்சனத்தினால பக்தி மாத்திரேன எத்கிஞ்சிதபி தத்தம் திருப்திகாரியேவா இது கதனா. சில பேருக்கு அம்பாள்னா இப்படி இருக்கா அப்படி ரொம்ப பத்திரமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும், அதுல நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்கணும், 10 தரம் ஸ்நானம் பண்ணணும். இது எங்கேயாவது கேட்டா ஏதாவது சாஸ்திரத்துல இருக்கும். இவாளே பண்ணிட்டு அப்புறம் கிட்ட மற்றவர்களை கிட்ட சேர்க்காம பண்றதுக்கு நீங்க சாதாரணமாக எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி போறோம். அது பதிவு தெரிஞ்சுட்டு பக்தியோட இருக்கணும் மனுஷாளுக்கு. அதான் அதுக்கப்புறம்
முனிமானத ஹம்சிகா. முன்னால பக்தமானத ஹம்சிகான்னு ஒரு நாமா வந்திருக்கு. 372 நாமான்னு 72வது நாமான்னு சொன்னேன். இப்ப அடுத்தது நாமா என்ன? முனிமானத ஹம்சிகா. முனினா மானசம், முனிகளுடைய மனசு. முனின்னா யார் சார்? வால்மீகி. முனி புங்கவா காதல விழுந்துட்டே இருக்கு. வால்மீகே தான் முதல்ல முனிங்கிற. அந்த முனின்னா என்ன? மௌனமா இருக்கிறவர் முனி. சர்வதா சொல்ற அனாவசியமான வீண் வம்பு பேசாம ஒரு நாளைக்கு நீங்க உங்களை நீங்களே சோதனை பண்ணீங்க. நம்ம பேசக்கூடியதான வார்த்தைய எந்த அளவுக்கு குறைச்சு போம். யாராவது வேணும் பண்ணலாமா சொல்லுங்க, போறோம். நீ பண்ணலாம், இப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லணுமா? நம்ம வார்த்தைய குறைச்சுண்ட மௌனமா இருக்கிறது எவ்வளவு ட்ரை பண்றோமோ அவ்வளவு சக்தி நமக்கு ஒரு மனசுல உறுதி வரும். அனாவசியமாக பேசிட்டே இருக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, நடந்த விஷயத்தையே 100 தரம் 100 பேரோட சொல்றது வேண்டாமே. இது ஏன்னா ஒண்ணு மனசுல தீர்மானம் பண்ணிக்கணும். நமக்கு அந்த ஃபைனல் டேட், ஃபைனல் மொமெண்ட் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் கேலண்டர்ல பேஜுக்கு கிழிக்கிறப்ப ஒரு நாள் ஆயிடுது. அகோராத்திரமான மிருத்யுவானது அதை எப்படி ஜெயிக்கிறது? கோதா அஸ்வலன்னு ஒருத்தர், அவர் யாஜ்ஞவல்கியரை கேட்டார். யாஜ்ஞவல்கியம் கிஞ்ச மிருத்யோரஹோ ராத்திரம் சத்தியன இதமான பிரைதீதி ஹோத்ரத்வஜா அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படின்னு விசேஷமாக மூணாவது காண்டத்துல அத்தியாயத்துல முதல் பிராமணத்துல இது விசேஷமா சொல்லியிருக்க பிருஹதாரண்யத்துல. அதனால இங்க எப்படி பண்ணணும்னு மனசுலயே தியானம் பண்ணிட்டே இருந்தோம். கண்ணை பார்த்தாலும் காது கேட்டாலும் எது இருந்தாலும் மனசுல அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருக்கலாமோ இல்லையோ, அது பண்ணணும். அதனால அப்படி பண்ணினா இவாளுக்கு முனின்னு பேரும். சர்வதா சர்வ காலம் அந்த ராமனையே நினைச்சுட்டு இருந்தாராம் வால்மீகி. எதை பண்ணினாலும் ராமசித்தம் தான். ஆகையால் தான் அவருக்கு முனின்னு ஒரு பேர் இருந்து முனிமனச. அந்த முனிகளுடைய மனசுக்க அதுல ஹம்சிகா அங்கே சுத்திட்டு இருப்பாள். முனிகளுடைய மனசு எனக்கூடியதான ஒரு சரசு, ஒரு குளம். அந்த குளத்துல ஹம்சமாக அன்னபட்சியாக முனிகளுடைய மனதில் எப்பொழுதும் இருப்பாள். சரி, அதுக்கப்புறம் ஸ்வார்த்தேகா ஹம்சீவ ஹம்சிகா பாலையேவ பாலகா. சம்ஸ்கிருதத்துல கப்பரத்தையும் போட்டா சில சமயத்துல அர்த்தம் மாறிவிடும், சில இடத்துல மாறாது. பாலையேவ பாலகா. அதே போல பாலிகா ஆர்தே பாலிகா இப்படி. அதுக்கப்புறம் என்னன்னா விருட்சேவ விருட்சகா. இங்க சொன்னா சிறிய மரம்னு அர்த்தம். விருட்சான பெரிய மரம், இங்க சிறிய மரம். அதே போல ராமஏவ ராமகன்னு சொல்லப்படாது. ராமன் இருக்கா, ராமனுடைய பொம்மைக்கு ராமகன்னு பேர். ராமகன்னா ராமன் மாதிரி கண்ணு இதனால பண்ணக்கூடியதான மண்ணால பண்ணக்கூடியதான பொம்மை. கொலுவ வைக்கிறதுக்காக வாங்கிக்கிறாளோ இல்லையா, அது ராமகன்னு சொல்லணும். சம்ஸ்கிருதத்துல கப்பரத்தையும் பல அர்த்தங்கள்ல வரும். அதனால்தான் ஸ்வார்த்தே கஹா. பாஸ்கர் ராய் உங்களுக்கு சந்தேகமே வரப்படாதுன்னு எழுதுற. அதுக்கப்புறம் தேஷாம் மானசயன் யத்வா முனீனாம் மானே பகுமான விஷயே. முனிகளுக்கு மரியாதை பண்ணணும், அவளுக்கு கௌரவப்படுத்தணும். அதுல என்னன்னா சஹம்சிகேவா. சஹம்சிகான்னு சொல்ற. சஹம்சிகான என்ன? காதுல காலில் போட்டு இருக்கக்கூடியதான கர்ஜிக்கள்னு. இந்த டான்ஸ் ஆடுறவாள்லாம் போட்டுக்கிற பத்தில அதே மாதிரி அம்பாள் காலையும் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கஜைகளோட இருக்கக்கூடியதான காலுக்கு வளையும். அது மாதிரி ஏன்னா அவளை சந்தோஷப்படுத்தினா, பரீட்சைவாளை சந்தோஷப்படுத்தினா, அனுசானாளாக எடுத்து சொல்லக்கூடியவாளை சந்தோஷப்படுத்தினா அம்பாளுக்கு சந்தோஷமா. அந்த பாருங்க, தேசாம் மானேன சந்தோஷாத்து. அவளுடைய மானேன அவளுக்கு கௌரவத்தை கொடுக்கறதுனால சந்தோஷாத் நிருத்திய தீவா இது தாற்பர்யார்த்தா. அம்பாளுக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு சந்தோஷமா பக்தால வேதாத்தியனம் பண்ணினவாள சாஸ்திரம் வாசிச்சவாள எதை கேட்டாலும் மனசுக்கு புரியுதா போல எடுத்து சொல்றவாளை கண்டா சந்தோஷம். அத தேசாம் மானேன சந்தோஷாத்து
நிருத்யதீவா இது தாத்பர்யார்த்தா. இப்படி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா. அடுத்தது சத்யவிரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி. அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சத்யவிரதா, உண்மையே சொல்லிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்டதான அம்பாள் சத்யரூபா, சத்தியமே அம்பாளுடைய ஸ்வரூபமாக இருக்கு. தேவி பாகவதம் 3வது அத்தியாயத்துல உத்தப்சனுடைய கதை இருக்கு. இத சொல்றதுக்காக ஒரு நாளைக்கு லோமசர் நைமிசாரண்யம் போனான். அந்த நைமிசாரண்யத்துல பல பேர் மகர்ஷிகள்லாம் தியாகம் பண்ணிட்டே இருப்பார். அதுக்காகத்தானே அங்கே போறா. இது ரிசார்ட் மாதிரி போலிய அங்கே போறா, யாகம் பண்ணிட்டே இருக்கா. யாகம் ஆனது சாயங்காலம் சாயம் சவனம் 5:30 மணியோட ஆயிடும். சூரியாஸ்தமனம் என்ன அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா மகான்கள் அவளிடத்துல உபனிஷத்துகள் புராணங்கள் இவைகள்லாம் கேட்பா. ஏன்னா காலம் இருந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அதோட முடிஞ்சதோ இல்லையா அவளுடைய சரித்திரத்தை கேட்டு சந்தோஷப்படுவா. அதனால யாகம் நடந்தா அங்க உபன்யாசம் இருக்கிறது. இப்ப எல்லாம் உபன்யாசம்னா சாஸ்திரியமான உபன்யாசமும் பண்றாது தேவலை, அதாவது தப்புன்னும் இல்லை. புராணங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது? அந்த யாகங்கள்ல இவ உபன்யாசம் பண்ணி அது அப்படியே வந்துடுது புராணங்கள். இந்த புராணங்கள் நடும் பொழுது அந்த ஊர்ல அங்க இருக்கக்கூடியதான ஜனமேஜயர்னு ஒருத்தர், அவர் யாகம் பண்ணிட்டு இந்த லோமசர் வந்ததுமே சூதருடைய அப்பா லோமசர்னு பேரு. அவரை போய் கேட்டார், நீங்க நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுமே, அம்பாவை பத்தி சொல்லுமே அப்படின்னு. அப்ப சொல்ல தொடங்குற சத்யவிரதர்னு ஒரு ஊர்ல ஒரு பிராமணன் இருந்தார். நல்ல காசெல்லாம் இருந்தது அவருக்கு. ஆனா வெகு நாளானாலும் குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாதனால அவருக்கு மனசுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், இந்த பிராமணாலாம் போட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணின பிறகு என்ன எல்லாம் நடந்துட்டே இருந்தது ரொம்ப நன்னா. கடைசியில மாத்தியந்திர கவனத்துல உத்கானம் பண்ணணும். அந்த உத்கானம் பண்ற சமயத்துல ரதந்தர சாமான்னு ஒரு சாமா அதை உத்கானம் பண்ணணும். சாயங்காலத்துல காயத்ரி சாமா, மத்தியானம் ரதந்தர சாமா. இந்த சாமாவை பாடிண்டே இருக்கிற காலத்துல என்ன ஆச்சுன்னு அவருக்கு ஒரு இடத்துல ஸ்வரம் தட்டிட்டு, அந்த உத்காதாவா இருக்கக்கூடியதான அவருக்கு ஸ்வரம் தப்பா போயிடுது. இவர் பார்த்தார், இப்படி நீங்க பண்ணலாமா, எனக்கு குழந்தை வேணும்னு காமிய கர்மா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அம்பாளுக்கே சரணம்னு எது பண்ணினாலும் அம்பாளுக்காக மனதா இந்திரியங்களா புத்தியாத்மனாவா பிரவிதி சுபாவா கரோமி எஜ்ஜத் சகலம் பஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய சிவப்பன்னு ஈஸ்வரார்ப்பணமாக கர்மா பண்ணினேயானால் அதுல கொஞ்சம் தப்பு இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தாலும் அது சரியா போயிடும். ஆனா காமிய கர்மாவில பண்ணும் பொழுது மட்டும் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும். இல்லைன்னா கர்மாவுக்கு லோகம் வந்துடும். இவர் தப்பு பண்ணிவிட்டார். தப்பு பண்ணினதுமே என்னாச்சு, இவருக்கு எஜமானுக்கு கோபம் வந்தது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களால முடியுமா, ஏன் தப்பு பண்ணிவிட்டு? அவர் என்ன சொல்லணும், தப்பு நடந்துடுத்த சுவாமி, பிரம்மாவானவர் அந்த தப்புக்கு ரிவர்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இருக்கனா. இவர் சொல்லல. என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு இவர் கத்தினது அவருக்கு கோபம் வந்துருக்கு. மாசிகளுக்கு கோபமே வராது, இருந்தாலும் இவர் இருந்தாலும் எடுத்து சரியா இல்லை. கரெக்ட் நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா. ஆனா ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதுமே கரெக்டா சொல்ல முடியுமா? ஒரு காலத்துல மூச்சு பிடிச்சு சொல்ல தப்பா போயிடாம கஷ்டத்தலம் மனுஷங்கோன்னு சொன்னா இவர் கேட்கல. கடைசியில என்னாச்சுன்னா உமக்கு பையன் பிறப்பான், ஆனா அந்த பையன் ஊமையா இருப்பான். என்னடா அப்படின்னா ஐயோ யாகத்திலேயே இப்படி சமைச்சு விட்டாரு, என்ன பண்றது? ஏன் சுவாமி இப்படி தடுக்கல, இது நன்னா இல்லையா உங்களுக்கு, ரொம்ப பெரியவர். நான் பையன் வேணும்னு சொன்னேன். அந்த பையன் வேணும்னு பண்ற இடத்துல ஊமையான பையன் வந்தான்னா அவனுக்கு நான் எப்படி வேதாத்தியனம் சொல்லி கொடுப்பேன், எப்படி உபநயனம் பண்ணுவேன், காயத்ரி மந்திரத்தை எப்படி அவன் சொல்லுவான்? சொல்லாத போனால் அவன் எதுக்கு வாழ்க்கையில எதுக்கும் உபயோகம் இல்லாத போயிடுவானே. தானம் வாங்கவும் உபயோகம் இல்லை, தானத்தை கொடுக்கறதுக்கும் உபயோகம் இல்லை. ஒரு ஊமைன்னா அதுக்கப்புறம் ஒரு காயத்ரி மந்திரமே சொல்ல வராது, ஓங்காரம் சொல்ல முடியாது. இப்படி இருந்தா என்ன பண்றது? இதை விட துன்பம் வேற வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு தம் பையன் ஒழுங்கா படிக்கலேங்கிறது 4 பேர் சொன்னா அதை விட துன்பம் வேண்டாம்.
அதே போலயே நல்லா படிச்சிருக்காரு உங்க பையன், ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னா அவளுக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தாலும் வராது. தன்னை விட தன் பையனை ஸ்தோத்திரம் பண்ணினா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். இப்படி ஆயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதற. அப்பொழுது அவர் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, அம்மாவை அனுப்புறதுல கொஞ்ச நாள் ஆனப்புறம் அவருக்கு ரொம்ப பெரிய கவியாயிடுவார் உலகத்துல அப்படின்னு. சரின்னாச்சு, ஏதோ விதமா யாகம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் வந்து அந்த அம்மாவுக்கு கர்ப்பத்தை அடைஞ்சா. அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்தா. அந்த பையனுக்கு உதத்யன்னு பேர். முதல்ல இருந்தவனுக்கு சத்தியவிரதன்னு பேரு. சத்தியவிரதா சத்யரூபா, அதுக்காக சொன்னேன். இந்த சத்தியவிரதோபாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது தேவி பாகவத்துல விசேஷமா இருக்கு. லிங்க புராணத்திலயும் இருக்கு. அது வேத கதை. எல்லா கதையும் இங்க சொல்லப்படாது. இந்த உதத்யன்னு ஒருத்தன் பிறந்த பிறகு அவனுக்கு நாமகரணாதிகள்லாம் வச்சு ஒரு 7-8 வயசு வரைக்கும் பார்த்தார். ஒரு எழுத்து வாக்குல இருந்து வரல. அவனு கூட கட்ட மாட்டேங்கிறான். என்ன பண்றது? ஒருவேளை உபநயனம் பண்ணா சரியாயிடுமோ இப்படி நினைச்சார். லோகத்துல அம்மா அப்பாவுக்கு பையன் சௌக்கியமா இல்லையேன்னா அந்த கஷ்டமானது ரொம்ப சிரமம். அவன் நல்ல வழியில இல்லைன்னு சொன்னாலும் சிரமம் தான். அதனால உபநயனம் பண்ணினா வாக்கு வருமோங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. கல்யாணம் பண்ணினா பைத்தியம் தெரியுங்கிற மாதிரி. அது மாதிரி தெரிஞ்ச அப்புறம் தானே கல்யாணமாகும். இப்படியே எடுத்து உபநயனம் பண்ணின 8வது அட்டாவசம் பிராமணம் உபநயீதா. 7வது வருஷத்துல பிறந்த பிறகு கல்யாணம் உபநயனம் பண்ணணும். என்ன கர்ப்பத்துல ஒரு வருஷம் போயிட்டு இல்லையா? சரி, உபநயனம் பண்ணி கேட்டார். 4 வருஷம் 8ல இருந்து 12 வருஷம் வரைக்கும் அவனுக்கு எல்லா வேதத்தையும் அவன் காதல ஓதி ஓதி பார்த்த. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கூட சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பையனை அடிச்சாலும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா பண்றோம்? அப்ப அம்மா அப்பா சேர்ந்து கோவிச்சுட்டேன். அதுக்கு முன்னாலேயே ஊர்ல இருக்கிறவர்கள் இவனுக்கு பிராமணாயனன் குழந்தையா பிறந்திருக்கான், என்ன பாப்பம் பண்ணினாரோன்னு பல பேர் சொல்றது பேசிட்டார். அதையும் காதுல கேட்டா காது வேலை செய்யறதுன்னு. ஊமையா இருக்கிறவர்களுக்கு காதும் சில சமயத்துல வேலை செய்யாது. இவனுக்கு காது நன்னா வேலை செய்கிறது. அம்மா அப்பா கூட செய்ய ஆரம்பிச்ச. எங்க பிராரந்தமாக பிறந்தையேன்னு கோபம் வந்துருச்சு. இது எது இல்லாத ஒரு கோபத்துக்கு ஒரு சொல்ல சொன்னா அம்மா அப்பாவுக்கு யாருமே சொல்லாம கங்கா தீரத்துக்கு போனா. அங்க இருக்க ஒரு காடு மாதிரி இருந்த இடம். அங்கே ஒரு பர்ணசாலையை போட்டுட்டான். அங்கே உட்கார்ந்து இருக்கான். மனசுல கவலைப்பட்டுட்டே இருக்கான். என்ன இந்த பகவான் என்ன இப்படி தயார் பண்ணிட்டாரு, எதுக்கும் லாபம் இல்லையேனா அப்பா அம்மாவுக்கு நான் பாரமா இருக்கேனே அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு இவன் தபஸ் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிற காலத்துல ஒரு பன்னிய வேட்டாடிட்டு இருந்தான். ஒரு வேடம். அந்த பன்னி வேகமா வந்துட்டு இருக்கு. அதனுடைய உடம்புல அம்பு இருக்கு, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. ஓடி வந்தது. வந்து என்ன பண்ணிட்டு இவன் பர்ணசாலைக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்க. உள்ள போயிருக்கு. உள்ள போய் அந்த பக்கமா புதருக்குள்ள ஒரு சத்தமும் பண்ணாம வெறுமனு இருக்கு. ஏன்னா சத்தம் பண்ணா அவன் வந்துடுவானோ பயம். இவன் அங்க இருந்து அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வேடம் ஓடி வரான். வேடம் ஓடி வர சந்தர்ப்பத்துல அவன் வந்து இவனை அதட்டி கேட்டான். இந்த பக்கமா ஒரு பண்ணி வந்திருக்கே, நான் தானே உன்னை இந்த பக்கம் தான் வந்திருக்கு, உங்க பர்ணசாலை வரைக்கும் ரத்தம் இருக்கு, ஆகையால் இங்கத்தான் வந்திருக்கு, என்ன ஏது அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லுவா பாவம். இவன் பார்த்தான், நான் இப்ப சொன்னேனே ஆனால் அந்த பிராணிக்கு பண்ணிக்கு பிராணம் போயிடும். நான் சொல்லாத போனா அசத்தியம் ஆயிடும். விவகாரம் இங்க பண்ணி இல்லைன்னு சொன்னேன்னா பொய்யாயிடும். இருக்குன்னு சொல்றதுன்னா அதை வர வேணாம். ஒரு பிராணி அஹிம்சை பண்ணினால மகாதோஷம் எனக்கு வரும். என்ன தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பண்ணி கத்திட்டு வந்திருப்பாங்க. ஏன்னு அதையே உன் மனசுல புடிச்சது. இந்த மந்திரத்தை, இந்த ஒரு எழுத்த அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளைக்கு அதுக்குள்ள அவன் கையை பிடிச்சுட்டு கேட்கறான், என்ன ஏது சொல்லு அப்படின்ட்டு. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? எது பார்த்ததோ அது பேசுறது இல்லை, எதை பேசுறதோ அது பார்க்கலை. என் கண்ணு தான் பார்த்துட்டு பண்ணிய, ஆனா அது பேசாது. என் வாய் தான் பேசும், ஆனா அது பார்க்காது. எப்படி அவர் பார்த்த எந்த சொன்னாலும் அத்வைத கிளாஸுக்கு போறாங்க சொல்லணும். கண்டவர் வேண்டிய இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இது ஒரு பைத்தியம் போல இருக்க, எத்தனையோ பைத்தியங்கள்ல மெட்ராஸ் சுத்திட்டு இருக்கு, இது ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனா இவனுடைய மனசுல என்ன ஆச்சுன்னா, அந்த சத்தமானது சத்தமானது அப்படியே இருக்க, பீஜாட்சரம் இல்லாமல். இது ஐம்ங்கிற பீஜமானது வாக் சக்தியை கொடுக்கக்கூடிய, அது வாக்பவ பீஜம்னு பேர். வாக்பவ கூட்டம். முதல்ல மந்திரங்கள்லாம் நமக்கு வரணும், அம்பாளை பற்றின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நமக்கு அறிவு கொடுக்கக்கூடியதான எழுத்தானது இது ஐங்கிற வாக்பவ பீஜம். அதுக்கு மேல நீதி பீஜங்கள்லாம் இருக்கு. அம்பாளையே நேர பிரத்யட்சமா இந்த ஜென்மாவை உங்களுக்கு காட்டக்கூடியதான ஒரு மந்திரம் அதுவும் இருக்கு. அது இருக்கட்டும். இந்த ஐங்கிற பீஜத்தை சொல்லி சொல்லி கடைசியில என்ன ஐம்மன்னு கூட சொல்லல, ஐதான் சொன்னான். அது மந்திரமும் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அம்பாள் பார்த்தா ஒண்ணு, என் மந்திரத்தை கேட்டு விடாம அது பண்ணிருக்கேன் பார்த்தல, அது ஒரு பக்தி. அதனால அவன் அப்படி சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, என் மந்திரத்தை அறிவு இல்லாத போனாலும் எப்ப ஒரு பக்தியோட பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தல, ஆகையால் அவனுக்கு கவித்துவம் வரட்டும்னு அனுகிரகம் பண்ணி பெரிய கல்யாண உச்சக்கிரந்தங்கள்னு இருக்கு, அத்தனையும் எழுதினார. அப்படிப்பட்டதான விரதம் உள்ளவளம்பா சத்தியம் விரதா சத்திய ரூபா சர்வாந்தரியாமி நீசதி அப்படின்னு ரகசியமான இந்த பீஜ மந்திரத்தையோட இந்த நாமாவில வச்சுட்டு இருக்க. இது போல கதைகள்லாம் நிறைய இது இந்த விசேஷமாக இந்த தசகத்துல. ஆகையால் இந்த சத்தத்தை மேல் பாகமானது அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.